இன்னைக்கு நம்ம டிஃபன் வெரைட்டிஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான சிம்பிளான கார சட்னி தாங்க செய்ய போறோம். கார சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 5 வரமிளகாய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் நல்லா காரமான வரமிளகாயை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடவோ அல்லது குறைவாவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததா இந்த சைஸ் தக்காளினால ஆல்ரெடி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிதமான தீயிலேயே தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் கடைசியா இது கூட ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லி இலையை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி நல்லா காரமா இருக்கிறதுனால இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.